எல்லாரும் கைகளை வைத்து கத்துனாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ உற்சாகமா இருந்தால் தான் பிரசங்கம் வரும். பிரசங்கம் கேட்டீங்க, என்ன பிரசங்கம் கேட்டீங்க சொன்ன புரிந்ததான் கேட்போம். வருடத்துல ஒரு நபரையாவது எதிர்கொண்டு வரணும். நான் என்ன சொல்றேன், கூட்டிட்டு வர்றது உங்களுடைய வேலை இல்லை. விரும்பினா வருவாங்க. நீங்க யாரையும் வந்து மாற்றம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சரித்திர சமூகம் எனக்கு ஞாபகத்தில் வருது. நான் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே கடந்து போக விரும்புகிறேன். ரிச்சர்ட் உம்ரான் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரிச்சர்ட் உம்ரான் எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது கம்யூனிஸ்ட் நாட்டில் உயிரை பணைய வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக 14 வருடம் சைனாவில் உள்ள சீன சிறையில் இருந்து 14 வருடத்துக்கு பிறகு வெளியே வந்ததற்கு பிறகும் அந்த ஆண்டவர் மேல் உள்ளதான அன்புல நீ கொலை செய்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை முடிவு வரைக்கும் அவரும் அவருடைய துணைவியாரும் சேர்ந்தே வந்து செய்தாங்க. அவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் மனம் திரும்புறதான காரியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஒரு சிறிதான ஒரு மலை கிராமத்துல ஒரு வயதான ஒரு தகப்பனார் ஒரு தாயார் வந்து வாழ்ந்து வந்தாங்க. மனிதர்களுக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் வருகிறது உண்டு. சில வேளைகளில் அந்த விருப்பம் பேராசையாக மாறும். அந்த ஆசையினால் அவர்கள் அதற்காக எதையும் செய்ய துணிவார்கள், அதை அடைவார்கள். ஆனால் இந்த வயதான ஒரு தகப்பனார் அவர் வயதான நேரத்தில் மனம் திரும்பி இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் என்றால், நாம் மரிப்பதற்குள்ளாக ஒரு நபரையாயினும் ஆண்டவர்கிட்ட நம்ம சேர்த்துட்டு தான் என்ன செய்யணும், மரிக்கணும். அதுலேயும் அவருக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு எண்ணம் என்னவென்றால், என் மூலமாக மனம் திரும்புகிறதா அந்த ஒரு நபர் வந்து யூத குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். யூத குலத்தை சேர்ந்ததான் நபராக இருக்கணும். இவரோ வயதான நபர், வீட்டை விட்டு வெளியெல்லாம் அதிகமாக போக முடியாது. இவரது நினைச்சா தீர்மானமும் பண்ணினாரு. ஆண்டவரிடத்தில் அதற்காக விடாப்படியா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் மூலமாக ஒரு நபர் மனம் திரும்பணும், ஆனால் அவர் யூதராக தான் இருக்கணும். வேற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, வேற ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. யூதர்கள் மனம் திரும்புவது ரொம்ப கடினமான ஒரு மிக மிக கடினமான காரியம். யூதர்கள் மனம் திரும்புவது, அந்த கடினமான காரியத்தை இவர் தீர்மானம் பண்ணினார். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினார். இவருடைய தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, இவருடைய ஜெபத்தை ஆண்டவருக்கு கேட்கிறாரு. ஆண்டவர் ஒரு ஆதரவு சொல்றாரு, ஆண்டவரை யூதனை நான் தேடி எங்கேயுமே சந்திக்க முடியாது. எனக்கு ஒரு எண்ணம் நான் பொருத்தனை பண்ணிட்டேன். எப்படி நீர் யூதனை எனக்கு நீர் எப்படியாயும் கொண்டு வரணும், ஏன் கிராமத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜோன்றார். இந்த ரிச்சர்ட் உம்ரான் தான் அவர் மூலமாக மனம் திரும்பினார். எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்திருக்காரு பாருங்க. இந்த வயதான தகப்பனார் இருந்த இடத்துல இருந்து இந்த ரிச்சர்ட் உம்ரான் அவரை வந்து மனம் திரும்ப செய்திருக்கிறார். ஆனால் ரிச்சர்ட் உம்ரான் மூலமாக மனம் திரும்பினதான ஜனங்கள் ஏகப்பட்டதான ஜனங்கள். இன்னைக்கு நம்ம தேசத்துல ஆண்டவர் பற்றி சொல்லலாம், நீங்க பெற்ற நன்மைகள் சொல்லலாம், அந்த அளவுக்குலாம் தடைகள் கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட் நாட்டில் ரஷ்யாவில் தான் ருமேனியாவில் தான் அவர் வந்து ஊழியத்தை செய்தான இடம். அப்போ அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் ஊழியத்தை செய்யணும்னா உயிர் எப்போ போகணும்னு தெரியாது, சிறைச்சாலை எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அதுக்காக ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்வதற்காக எதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அந்த ரிச்சர்ட் உம்ரான் அவர் மூலமாக மனம் திரும்பினார். இவருடைய மனம் திரும்பல் எப்படி நடந்தது என்றால், இந்த ரிச்சர்ட் உம்ரான் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்பாத ஒரு மனிதன். அவருக்கு வந்து காச நோயினால் அவர் பீடிக்கப்பட்டார். டிபி வியாதினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அப்ப அவருடைய நண்பர்கள் ஒரு சிலர் அவர்கிட்ட ஆலோசனை சொன்னாங்களாம், உனக்கு இருக்கிறதுன காச நோய்க்கு ஒரு மலையில போய் நீ கொஞ்ச நாள் இருந்து நல்ல சுகாதாரமான காற்றுல இருந்தா என்றால் உனக்கு இது என்ன ஆகும், சுகமாகும். இது வந்து அனுபவம் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவங்க இப்படி போய்
மலையில தங்கி இருந்து கொஞ்ச நாட்கள் இருந்ததற்கு பிறகு அது சுகமாக இருக்கிறது, எனவே நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பன் சொன்ன உடனே இவர் எந்த ஒரு மலை கிராமத்தில் போய் இருக்கலாம் என்று சொல்லி அவருக்கு வாய்ப்பாக கிடைத்ததா மலை கிராமம் எந்த கிராமம் தான் இந்த வயதான தகப்பனார் இருக்கிறதான இடத்துல போய் இருந்திருக்கிறார். சிறிய கிராமம், கொஞ்சம் குடிகள் தான் உண்டு. அப்போ இந்த வயதான தகப்பனார் வந்து கேள்விப்படுகிறார், இப்படி இன்ன பேருடையதான ஒரு யூதர் வந்து தன்னுடைய வியாதிகள் சுகமடைவதற்காக இந்த இடத்துல வந்து வந்திருக்கான்னு சொன்ன உடனே இவர் தட்டி தருமாறி ஒரு பைபிளை எடுத்துட்டு போய் அவரை கொண்டு வந்து என்ன செய்தார், இதை நான் உங்களுக்கு கிஃப்டாக தர்றேன், சமயம் கிடைக்கும் போது இதை வந்து என்ன செய்யுங்க, சமயம் கிடைக்கும் போது வாசிங்க, ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கல, சும்மா கொடுத்துட்டு சமயம் கிடைக்கும் போது வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் நினைச்சாராம், ரிச்சர்ட் உம்ரான் நினைச்சாராம், இந்த பைபிளை படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், இந்த பைபிளில் வந்து இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, அவரை படிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி அவர் கொஞ்ச நாட்கள் படிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் இவருக்குள்ள ஒரு எண்ணம், அந்த பைபிளை நம்ம நம்புவதற்கு படிக்காவிட்டாலும் அந்த பைபிளில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் இலக்கியங்கள்லாம் நிறைய இருக்கிறது, அதற்காக படிப்போம் என்று சொல்லி முதல்ல அவர் வந்து ஆரம்பித்தார். ஆரம்பித்ததற்கு பிறகு இவரால் ஸ்டாப் பண்ண முடியலை. அவர் ரொம்ப வேகமாக ரொம்ப அதிகமாக அது வந்து என்ன செய்தார், படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதம் இவருக்கு அங்கே வாசிக்கப்பட்ட சுவிசேஷத்தில். அப்போ அந்த இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறதான அந்த நம்பிக்கை இவரிடத்துல வந்த உடனே அந்த மலை கிராமத்தில் இருந்து இவர் நேரடியாக ஆண்டவரிடத்தில் ஜோம் இருக்கிற, இயேசு உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு இருக்கிற வியாதி என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி அவர் ஜோம் இருக்கிற வியாதி போயிடுச்சு. அன்னைக்கு ஆண்டவரை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவர் அந்த வயதான தகப்பனாரை சந்தித்து இன்னும் ஆண்டவருக்குள்ள அநேக காரியங்களை வளர்ந்து வாழ்க்கை முழுவதுமே இவர் யாருக்காக அர்ப்பணிச்சிருந்தார். அவர் ஒரு வசதியான குடும்பத்தில் உள்ளவர் தான் ரிச்சர்ட் உம்ரான். அந்த கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதா ஒரு மனிதனாக நினைச்சார், மாற்றப்பட்டார். நீங்க கூட்டிட்டு வரக்கூட அவசியம் இல்லை, நீங்கள் பெற்ற நன்மைகள் தெரிஞ்ச நன்மைகள், யாரையும் நம்ம வந்து மாற்ற அவசியம் இல்லை. மாற்றுகிறதான தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்கு அந்த தாகம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் என்ன செய்வார், ஏற்படுத்தி தருவார். அடுத்தபடியாக என்ன வார்த்தை சொன்னாங்க, நம்ம பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன சொன்னார், முதல்ல சொன்ன சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து பிரச்சனை பண்ணாலும் சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு கேட்டுருக்கிறீங்க நான் செக் பண்றேன். டீச்சர் வந்து பாடம் எடுத்தா ஹெட்மாஸ்டர் வந்து சில வேலைகளை செக் பண்ணுவார், பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு சொல்லியிருக்கிற அடுத்து என்ன சொன்னார், என்ன அது லாஸ்ட், அதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லுங்க. பிள்ளைங்க யாராவது கரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாம், பெரியவங்க கரெக்டாக சொன்னால் அவருடைய நாமத்தை மயப்படுத்தலாம். என்ன செய்கைக்கு தக்க பலன், அப்படிதானே? அதானே செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர். நிறைய வேலைகளில் நீங்க எல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறத நான் பார்க்குறேன். என்ன தெரியுமா, நீ நினைக்கிறீங்க என் செய்கைக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கலையே. ஆண்டவர் நீதி உள்ள தேவர்கள் மறந்து போய் விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வருகிறது ஒரு விட தாமதமாகலாம். நீ நிறைய பேர் நீதி செய்கிறதான மனிதர்கள் நீதி செய்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து இவர்கள் அநேக வேலைகளில் அசட்டை பண்ணப்படுறாங்க. இவர்கள் அநேக வேலைகளில் மற்றவர்களால் ஏளனம் பண்ணப்படுறாங்க. மற்றவர்கள் இவர்களை வந்து அவமதிக்கிறாங்க. இதை இவர்களால் வந்து என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. உங்களுடைய இருதயத்தை யார் பார்க்கிறா, பார்க்கிறா. நீங்க செய்கிற செயல்களில் சோர்ந்து போய் விடவே கூடாது. மற்றவர்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். மனிதர்கள் எல்லாம் வந்து மாறக்கூடியவர்கள், இதை நீங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் கூட நான் கூட யார் தான், மனிதன் தான். மனிதன் வந்து மாறக்கூடியவர், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. சில வேளைகளில் புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடி வந்து மாறுவாங்க. இது வந்து மனிதர்களுடைய இயல்பான சுபாவம். மனிதர்களை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நாம் அமைத்துக் கொள்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக வந்து என்ன செய்யாது இருக்காது. ஊழியக்காரனாகி என்னைய நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா நான் ஓப்பனா சொல்லிடுறேன்,
நீங்க பணத்தை கொண்டு என்னை சந்தோஷப்படுத்த முடியாது, பொருளை கொண்டு சந்தோஷப்படுத்த முடியாது. முதலாவது ஆண்டவரை, ரெண்டாவது சபையை நீங்க கனம் பண்ணுறவங்களா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். இல்லைன்னா எனக்கு உங்களை குறித்து என்ன வராது. அநேகர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்க கம்பெனி எடுக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏதோ ஒரு இடத்துல போய் இருந்து கொண்டு வேற சபையில நீங்கள் என்ன செய்யறீங்க இருக்கிறீங்க. முழு விசுவாசிகள் இந்த சபையை குறித்து நினைப்பே கிடையாது சிலருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உங்களை குறித்து என்னதுதான் துக்கம்தான். கரெக்டா அவ்வளவு நாளும் இருந்துட்டு கரெக்டா கம்யூனியன் சர்வீஸ் அன்னைக்கு எங்கேயாவது போயிருந்தீங்க. மாதத்துல ஒரு முறை தான் கம்யூனியன். எங்கே இருந்தால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர எங்க இருந்தாலும் உங்களை நான் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் சபை நடத்துகிறேன். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் ஆளுகள் தான். ஆனா ஒவ்வொரு சில வேலைகள்ல நான் உங்களிடத்துல சரியானபடி பேசாம இருக்கும்போது, வருத்தத்துல இருக்கும்போது நீங்க வேற வேற விதமாக நீங்க எண்ணிக்கொள்றீங்க. பாஸ்டருக்கு நம்மளை குறித்து நல்ல அபிப்பிராயம் இல்லை, யாரும் அதை சொல்லி கொடுத்தாங்க இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் தேவ சமத்துவம்னு சொல்றேன். நீங்க சத்தியத்தின் பாதையில நடந்தா வளர்ந்தா எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு என்ன வராது, சந்தோஷம் வராது. என்னுடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பொருளாதார காரியங்கள் ஆண்டவரை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரையும் சார்ந்து வாழாதபடி கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார். ஆனா நீங்க சத்தியத்தை நடக்கணும், சபையை கனம் பண்ணணும். நீங்களே சபைக்கு ஒழுங்கா வராவிட்டால் வேறு யாரை நீங்கள் சபையில அங்கத்தினர்களாக சேர்க்க முடியும்? நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். சபையினுடைய வளர்ச்சி ஊழியர் இடத்துல அல்ல, சபையினுடைய வளர்ச்சி விசுவாசிகளிடத்துல தான் இருக்கிறது. நீங்க முதல்ல சத்திரத்துல கொண்டு சேர்த்தவன் அந்த நல்ல சமாரியன் போல நீங்க சத்திரத்துல கொண்டு சேர்க்கணும். சத்திரக்காரனாகிய ஊழியக்காரன் அவர்கள் என்ன செய்வான்? பராமரிப்பான். நீங்களே கொண்டே வரலன்னா எப்படி ஆத்துமாக்கள் சபையில சேர்ந்து வருவாங்க? ஒரு ஊழியக்காரன் ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவரை பற்றி வெளியே சொல்லும் போது ஜனங்களுடைய முக்கியமான ஒரு இருதயத்துடைய எண்ணம் என்னவென்றா, இவர்கள் மதம் மாற்றுகிறவங்க, இவங்க மதம் மாற்றினா தானே இவர்களுக்கு பிழைப்பு என்று சொல்லுவாங்க. ஆனா ஒரு விசுவாசி ஆண்டவர்களுக்கு செய்த நன்மை சொல்லும் போது உங்களை குறித்து அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆல்ரெடி நீங்க வேலை செய்றீங்க, நீங்க அதன் மூலமாக வேலையின் மூலமாக நீங்க பிழைத்து வருகிறீங்க. ஆனா ஊழியக்காரன் ஆண்டவர் மூலமாக பிழைக்கிறபடினா இவர்களெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள், நம்மளை மதத்துல சேர்த்தா தானே இந்த பாஸ்டருக்கு பிழைப்பு. 50 ஆளுக்கு 100 ஆள் வந்தா தானே அவங்க போடுற காணிக்கையில தானே இவர் பிழைப்பார். அப்படியெல்லாம் அவங்க நினைத்துக் கொள்வாங்க. ஆனா பிழைப்புடுகிறவர் யாருதான்? உங்களையும் பிழைப்புடுகிறது அவர் தான். ஊழியக்காரையும் பிழைப்புடுகிறது யார் தான்? என்னுடைய பொருளாதார காரியங்களும் ஆண்டவர் ஒவ்வொரு மாசமும் கருத்தா அவர் கண்காணிச்சு எனக்கு தேவையான காரியங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாரை கொண்டோ எப்படி என்ன செய்கிறார். என்னைய சந்தோஷப்படுத்த நீங்க விரும்புனீங்கன்னா, நான் சந்தோஷப்படுத்த நீங்க நல்லா இருப்பீங்க. இதுவரைக்கும் மனதார நான் யாரையும் சாபம் போட்டது கிடையாது. உங்களை மட்டும் இல்லை, வெளியே உள்ளவங்களை கூட நான் சாபம் போடுகிற வழக்கம் கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஆசீர்வதிக்க வேண்டியது சபியாது. அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறபடினால நான் யாரையும் சாபம் போடுகிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களை நடத்துகிறதான ஊழியக்காரங்க உங்களை குறித்து துக்கப்பட்டா அது உங்களுக்கு எப்படி இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது மாதிரி நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? ஜெபம் பண்றேன். என்னுடைய ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை முதலாவது கனம் பண்ணணும், சபையை கனம் பண்ணணும். சபையோட வளர்ச்சியில் உங்களுக்கு என்ன செய்யணும்? பங்கு இருக்கணும். நீங்க ஆத்துமாக்கள் மேல அன்புள்ளவர்களாக இருக்கணும். வருகிற ஆத்துமாக்களோடு நீங்கள் அன்பாக இருக்கணும். வருகிற ஆத்துமாக்களை நீங்கள் அன்பாக உபசரிக்கணும். அப்போதான் சபையில வளர்ச்சி உண்டாகும். அதை நினைக்கும் போது நான் மகிழ்ச்சியை கத்திரதாமே ஆலோசனை உங்களுக்கு ஆசிரியர் தருவாராக. ஒரு வசனத்தை வேதாகமத்திலிருந்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். பார்ப்பதுல பலதரப்பட்டதான பார்வை இருக்கிறது. பலதரப்பட்டதான பார்வை இருக்கிறது. வேதாகமத்தினுடைய அடிப்படையில பார்த்தா பார்க்கிறது
கவனித்து பார்க்கிறது இன்னொன்று, நோக்கி பார்த்தல் இன்னொன்று, ஆராய்ந்து பார்த்தல் இன்னொன்று. பல்வேறு விதமான பார்வை. இதுல ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்க சொல்கிறார். குறிப்பாக இந்த பார்வை குறித்து யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஆகாயத்து பறவைகளை குறித்து பார்ப்பதற்கு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கவலைப்படுகிறதான ஜனங்களுக்கு. இந்த பறவைகள் கவலை என்பதை உணர்கிறதே இல்லை. ஏனென்றால் அதற்கு என்ன அறிவு இல்லை? பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினா மனுஷனுக்கு என்ன இருக்காது? கவலை இருக்காது. கவலை வரும் போகும். எப்படி சந்தோஷம் வரும் போகிறதோ அதே போல கவலையும் வரும் போகும். ஆனா இன்றைக்கு அநேகர் கவலையிலேயே மூழ்கி விடுகிறார்கள். நீங்கள் முழுவதுமே கவலைக்குள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் சரியானபடி ஆண்டவரிடத்தில் ஒரு ஐக்கியம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். சம்பவத்தை எடுத்தால் அன்னாருடைய சரித்திரத்தை, அவளுடைய கவலைப்படுவதற்கு முன் கவலைப்படுவதற்கு பின் என்று சொல்லி 2 அத்தியாயம். எப்ப கவலைப்பட்டால் எப்ப கவலை போனது என்றால், தேவ சமூகத்தில் இவள் போய் தன்னுடைய இருதயத்துடைய பாரத்தை ஊற்றினதற்கு பிறகு கவலை இல்லை. அதற்கு முன்னாடி கவலை இருந்தது. 2 வாழ்க்கை. நீங்கள் தேவனை சந்தித்ததற்கு பிறகு, நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை கவலையில இருப்பதை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அப்படி கவலைப்படுகிறதான ஜனங்கள், நீங்கள் மனிதர்களை பார்க்கவே பாராதிருங்கள். ஆனுதனமும் நீங்கள் பறவைகளை பாருங்கள். பறவைகள் எவ்வளவு சந்தோஷமாக பறந்து அலைகிறது. அந்த பறவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார்? விலை போட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளையே பரமபிதா பிழைப்பூட்டும் போது உங்களை ஏன் ஆண்டவர் பிழைப்பூட்ட மாட்டார்? நீங்கள் தயவு செய்து மற்றவர்களை பார்த்து பார்த்து அவர்களை போல் நாம் வாழ வேண்டும், அவர்களை போல் ஆண்டவர் நமக்கு தரவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படவே வேண்டாம். அப்படி நீங்கள் வேதனைப்பட்டால் நீங்கள் பறவைகளை போய் பார்க்க வேண்டும். அதை சும்மா சாதாரணமாக பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணுமா? ரொம்ப கவனித்து பார்க்கணும். ரொம்ப கவனித்து பார்க்கணும். அதை ரொம்ப உற்று பார்க்க வேண்டும். அதனுடைய நடைமுறைகள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அது எவ்விதமாக உணவு தேடுகிறது, அது எவ்விதமாக சாப்பிடுகிறது, அது எவ்விதமாக இளைப்பாறுகிறது, அது எவ்விதமாக எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? கவனித்து பார்க்க வேண்டும். இந்த கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய செயல்களை நாம் அந்த பறவைகளிலே காண முடிகிறது. அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அவைகளை எல்லாம் யார் பிழைப்பூட்டுகிறார்? என்னைக்காம நினைச்சு பார்த்தோமா? பறவைகளை பிழைப்பூட்டுகிறது யாருமா? பறவைகளே பிழைப்பூட்டும் போது நம்மை பிழைப்பூட்ட மாட்டாரா? பிழைப்பூட்டாரு பிழைப்பூட்ட மாட்டாரா? சொல்லுங்க. பிழைப்பூட்டாரு பிழைப்பூட்ட மாட்டாரா? பிழைப்பூட்டுவார். அவைகளே சந்தோஷமா இருக்கும் போது நாம் ஏன் சங்கடத்துல இருக்கணும்? ஒரு மனுஷன் நம்மளை கவலைப்படுத்தி விடலாமா? ஒரு சூழ்நிலை நம்மளை கவலைப்படுத்தி விடலாமா? அப்படி இவைகளெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்குமானால் நாம பெற்றதான சமாதான சந்தோஷத்துல என்ன இருக்கு? குறைவு இருக்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான சமாதான சந்தோஷம் நிறைவானது. குறைவானது போகணும்னா நிறைவானது வரணும். உங்களுடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பினாலும் தேவன் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தினாலும் நிறைந்து இருக்குமானால் நீங்கள் இப்படி முகத்தை அப்படி ஒரு மாதிரி வச்சுக்கொண்டு செய்ய மாட்டீங்க. சிலருக்கு முகமே சரியில்லை. நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன குறவு? எனக்கு இருக்கிறதான பாரத்தை பார்த்தா என்ன, உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு தான் ரொம்ப பாரம். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஒரு குடும்பத்து பாரத்தை சுமந்தா போதும், நாங்க எல்லா குடும்பத்து பாரத்தையும் சுமக்கணும். உங்களுக்கு இந்த சபையில முழு விசுவாசிகளா இருந்து வருகிறதான நபர்களுக்கு நாங்க முழு உத்தரவாதி. எதற்கு உத்தரவாதி? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் போவதற்கு நாங்க உத்தரவாதம் பண்ணணும். அதற்கு என்னென்ன செய்யணும் அவ்வளவு செய்யணும். உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க ஜெபம் பண்ணணும்.
உங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதற்கான ஆலோசனைகளை கொடுக்கணும். முன்னேற்றம் தடைப்பட்டுனா என்னத்தினால முன்னேற்றம் தடைப்படுகிறது நாங்கள் அறிந்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும். பலவீனங்கள் சுகவீனங்கள் காலமெல்லாம் இருக்கிறது என்றால் நாங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளை வந்து என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும். இது எந்த பாரம் எல்லாம் எங்கள் மேல இருக்கிறது. சிலர் நீங்க பாரத்தை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி சிலர் விலகி இருக்கிற சபையில இருப்பாங்க. அவனுடைய இருதயம் இதோடு இருக்காது. இருக்கிற சபையில் தான் இருக்கும். அவனுடைய இருதயம் வந்து சபையோடு இருக்காது, ஊழியக்காரங்களோடு இருக்காது. வேதத்துல ஆண்டவருக்கு மேல நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அவரே சொல்லிட்டாரு புரிந்தனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க விலகுனா நான் விலகுவேன், நீங்க நெருங்கினா நான் வந்து நெருங்குவேன், நீங்க அன்பா இருந்தா அன்பை காட்டுவேன். மற்ற மாதிரி அன்பு இருதயத்தில் இருக்கும். அன்பு இருக்கிறபடினால தான் முக்கியமான வேலையில நீங்கள் அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். அன்பை வந்து எப்போதும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பெரிய பிள்ளை இருக்கிறது என்றால் அன்பை வெளிப்படுத்த முடியாத தகப்பனார் ஓயா முத்தம் கொடுத்தாலையோ கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தாலையோ நான் சைனி இருக்கான்னா அவன் மேலே எனக்கு அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓயா கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் ஒரு தகப்பன். அப்படியா? அன்பு எங்கே இருக்கு? அது எப்போ தெரியும்? ஒரு சின்ன சங்கடம் வந்துச்சுன்னு சொன்ன உடனே பதறி அடிச்சு ஓடுகிறது யாரு? தகப்பன். ஆனா நீங்க வந்து ஆத்மீக ஜீவிதத்துல வளர்ச்சி குறைவாக இருக்கிறபடினால நீங்க எல்லாம் நினைக்கிறது என்னன்னா எப்போதும் பாஸ்டர் நம்மளை சார்ந்து இருந்த மாதிரியே ஒரு இமேஜை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாஸ்டர் நம்மகிட்ட மட்டும் பேசணும், நம்மகிட்ட மட்டும் அன்பா இருக்கணும். இதெல்லாம் ஆத்மீக ஜீவிதத்துல ரொம்ப சின்ன ஒரு அனுபவம். சபை என்பது பறந்து விரிந்தது. சபையில் இருக்கிறதான ஊழியக்காரங்க சபையில உள்ளதான முழு விசுவாசிகளை மட்டுமல்ல, நான் வெளியே இருந்து வருகிறதான தேவனுடைய பிள்ளைகள் மேலையும் என்ன செலுத்த வேண்டியது இருக்கு? அன்பு செலுத்த வேண்டியது. ஏனென்றால் அன்பு இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே என்ன கிடையாது? பிரதிபலன் கிடையாது. ஜெபம் இருதயத்திலிருந்து வந்தால் மட்டுமே வேலை செய்யும். சில நபர்கள் படுகிறதான கஷ்டத்தை வந்து பார்க்கும்போது என்ன வருகிறது? கண்ணீர் வருகிறது. கண்ணீர் விட்டு அவர்கள் முன்னிலையில் தான் கண்ணீரை வந்து காட்ட முடியலையே ஒழிய சில வேளைகள் அதையும் மிஞ்சி சில நபர்கள் படுகிறதான பாடுகளை கேள்விப்படும்போது என்ன வந்துருது? நான் நெய்வழிகளில் தினகரன் ஐயா அவருடைய ஊழியத்தை குறித்து நினைத்து பார்க்கிறது உண்டு. அவரோட தேவனுடைய மனுஷன். அப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஒரு சாட்சியை சொன்னார். ரொம்ப வேண்டியவர். இப்படி என்னுடைய குடும்பத்தில் இன்னும் உறவு நிறையா. அவருடைய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக இவர் கடந்து போனாங்க. அவர்களால் அங்க போய் உட்கார முடியாது. சுகவீனம், அதாவது என்னன்னா கிட்னி பிரச்சனை. கிட்னி பிரச்சனை, டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இவர் வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே கார்ல போய் வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. போகிறதனுடைய கார்ல நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் அந்த கன்வென்ஷன் மேடைக்கு போகிறதான வழியில அவரை தடுத்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது அவருக்கான வேலையாக இருந்திருக்கிறது. அப்ப தினகரன் ஐயாவும் டக்குன்னு போனாராம். போனா அதுல அந்த படுத்துதான் இருக்கிற ஒரு நபர் இவரை பார்த்தவொன்னு அவர் எழுந்தி உட்கார வச்சாங்களாம். வச்ச உடனே பிரச்சனை சொன்ன உடனே அவர் ஜோம்னாராம். அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இவர் தினகரன் ஐயா பார்த்தது கிடையாது. அவர் கையை பிடிச்சு வச்சுட்டு ஜோன்றாராம். அதாவது தினகரன் ஐயா கண்ணுல இருந்து என்ன வருது? கண்ணீர் இருக்குது. தினகரன் ஐயா வந்து ரொம்ப மனதுருக்கம் உள்ளதான ஒரு தேவனுடைய மனுஷன். மனதுருக்கம் உள்ளவருடைய ஜெபம் வந்து நிச்சயமாக வந்து கேட்கப்படும். இந்த மனதுருக்கம் வந்து எல்லாருக்கும் வந்து வராது. இந்த மனதுருக்கத்தினுடைய ஜெபம் வந்து ஆண்டவர் வந்து உடனே இறங்க வைக்கும். அப்ப அவருடைய கண்ணீர் இவருடைய கையில ஒரு கையை பிடிச்சு வச்சுதான் ஜோம்னாரு. கையை பிடிச்சு ஜோமும் போது கண்ணீர் இவருடைய கையில விழுந்த நிமிஷத்துல அவருக்குள்ள என்ன நடந்துட்டான்? ஒரு அற்புதமான விஷயம். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் இருதயத்துல இருந்து வர வேண்டுமானால் ஏற்கனவே மனதுருக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஜெபம் இருதயத்துல இருந்து என்ன செய்ய வரும். நான் முன் நாட்களில நான் சபையில ஸ்டேஜ் வந்து சொல்றேன். முன் நாட்களில வெளியிடத்திலிருந்து வருகிறதான நபர்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிற அப்படின்னால ஜெபம்ங்கிற வழக்கம் வந்து ஆனா சாதாரணமாக ஜெபம் பண்ணி வந்து விடுவேன். ஏன்னா இருதயத்திற்குள்ள ஒரு எண்ணம், இவர்களுக்கு ஜெபம்னா சபைக்கா வரப்போறாங்க, இவர்களுக்கு ஜெபம்னா அவர்கள் பாட்டுக்கு இந்த தர்மக்காரன் அம்மான்னு சொல்லி பிச்சையை வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து என்ன செய்வான்? பெய்யுவான். அந்த அம்மான வார்த்தை, அந்த கனிவான குரலுக்கு இறங்காத ஆள் போய்
சிலர் ரொம்ப அபயம் அம்மான்னு கூப்பிடுவாங்க, ஒரு சத்தத்தில் நிற்காது. பலமுறை சத்தம் போட்ட உடனே இவங்களுக்கு இறக்கம் இல்லாட்டாலும் அந்த சத்தத்துக்கு இறங்கி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. நான் வந்து முன்னாடி நினைத்தது உண்டு, இது பிரயோஜனம் இல்லாமல் அல்லவா நம்முடைய ஊழியம் போகிறதுன்னு சொல்லி. ஆனால் அநேக நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து பேச ஆரம்பித்தார். கிரியை செய்கிறது நான், ஒன்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. கிரியை செய்கிறது நான், கிரியை செய்கிறேன் நானே. கிருபை உள்ளதான் இருக்கும்போது உனக்கு எனக்கு இந்த வந்தன் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, வராங்க வராமல் போகிறாங்க, அது எனக்குரியது. ஆனால் நீ செய்த ஊழியத்தினுடைய பலன் எல்லாம் எங்கே தான் தெரியும். நீ ஒரு தவறாக நினைத்துக் கொள்ளலாம். திரளான கூட்டம் ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் அவருக்கு பரவாயில்ல பெரிய பிரதிபலன் கிடைக்கும் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளலாம். திரளான கூட்டத்தில் இருக்கிறதான நிறைய பேர் யார் மூலமாகவோ மனம் திரும்பினதான ஆட்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் மூலமாக ஒரு நபர் மனம் திரும்புகிறாங்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் வந்து பிரதிபலன் என்ன செய்வார், கொடுப்பார். ஒருவேளை சின்ன கூட்டமாக இருக்கு சில இடத்துல. இப்ப சுவிசேஷ ஊழியெல்லாம் செய்யறவங்க சிலர் இருக்கிறாங்க. ஆனா பெரிய வல்லமையான ஊழியக்காரங்க செய்ய முடியாத சுவிசேஷ ஊழியத்தை ஒரு சாதாரண ஒரு நபர், அதாவது அந்த டிராக்ஸ் கொடுக்கற நபர் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் மூலமாக ஆர்வம் செய்வார், செய்து விடுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை ஒரு நபர் சொன்னார். கோயில்பட்டி அங்கே ஊர் பேர் வந்து மறந்துட்டேன். ஒரு நபர் வந்து டிராக்ஸ் கொடுத்து கொண்டே போனாராம். அதாவது வீடுகள் தோறும் டிராக்ஸ் கொடுத்துட்டே போனார். அப்போ ஒரு பையன், ஒரு வாலிப பையன் வந்து அந்த டிராக்ஸை வாங்கிட்டு சொன்னாமா, அண்ணே எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஜோமான அப்படின்னா. அப்போ அந்த நபர் சொன்னாராம், தம்பி எனக்கு என்ன செய்ய தெரியாது, அதாவது ஆண்டு மேல் அன்பு இருக்கு, பானம் இருக்கு, ஆனால் மற்ற நபருக்கு ஜோமனா தெரியல. எனக்கு ஜோமனை தெரியாது தம்பி, மன்னிக்கணும், நான் வரல அப்படின்னா. இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய போங்க, தெரிஞ்ச அளவுக்கு ஜோமிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் வெட்டார். பிடிச்சி கையோடு வந்து என்ன செய்ய போயிட்டார், கூட்டு போனால் அந்த வாலிப பையனுடைய தகப்பன் அங்கே நோயாளியாக படுக்கையில் படுத்திருக்கிறார். அப்போ இந்த தம்பிக்கு வந்து ஜோமனை தெரியாம தட்டி தர மாதிரி 4 வார்த்தை சொல்லி 2 வார்த்தைன்னு சொல்லி ஜோமன் முடிச்சாச்சு. ஜோமனை முடிச்சுட்டு பதட்டத்தோடு வெளியேறிட்டாரு. ஏன்னா அவருடைய இருதயத்துல நமக்கு ஜோமனை தெரியல, இந்த ஜபத்துல என்ன அற்புதம் நடக்கும், நம்ம வேலை டிராக்ஸ் கொடுக்கறதான வேலை தான், அதை உற்சாகமா செய்வார். ஆனா இந்த ஜோமன்றதான வேலையை செய்ய சொன்னாலே தயக்கமா இருக்கும். அப்போ இந்த டிராக்ஸ் கொடுத்தா போயிட்டார். இவர் என்னைக்கு ஜோமனிட்டு வந்தாரோ அன்னையில இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் நாள்ல படிப்படியாக எழுதி நல்லா நடமாட ஆரம்பிச்சிட்டார். நடமாட ஆரம்பிச்ச உடனே இந்த வாலிபன் கூப்பிட்டு சொன்னார் அல்லவா, அந்த பையன் முதலாவது மனம் திரும்பிட்டார். அவர் மனம் திரும்பின உடனே அவர் நினைச்சதான காரியம் என்னன்னா, இந்த நபரை எப்படியாயும் தேடி கண்டுபிடிக்கணும். என்கிட்ட சாட்சி சொன்னதான நபர் சொல்லும் போது இந்நாள் வரைக்கும் அந்த நண்பன் தேடிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் தேட எப்ப கிடைக்கும் தெரியுமா, தேட உயிர்த்தெழுதல்ல இருக்கும் போது ஆண்டவர் அங்கே எல்லாரும் முன்னாடி என்ன செய்வார், அறிக்கை பண்ணுவார். இந்த ஜெபமன தெரியாத இந்த மகன் மூலமாக இந்த அற்புதம் நடந்தபடியினால் இந்த குடும்பமே என்ன திரும்பினது, மனம் திரும்பினது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க மூலமாக மனம் திரும்பினதான் அவர்கள் அவர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நீங்க நிறைய பேர்த்த பேசியிருப்பீங்க. நீங்கள் ஆண்டவரை பற்றி சில வேளைகளை பேசினதான வார்த்தைகள் அவர்களுக்கு தொடப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கும். ஆனா உங்களுடைய வேலை என்ன, ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்காக நாம் எதாவது என்ன செய்யணும், செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் உள்ளதான நம்பிக்கை, விசுவாசம், சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது என்பது நம்மிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கிறதான காரியம் சும்மா இருக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் சும்மா இருக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் சும்மா இருக்காது. உங்களுக்குள் இருக்கிறதா தேவனுடைய வார்த்தை சும்மா இருக்காது. நீங்கள் சும்மா இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் மாம்சீகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சில ஊழியக்காரங்க செய்கிறதான சில தவறுகளை குறித்து சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் பைபிள்ல சொல்லாத காரியத்தை இவங்க செய்துட்டு இருக்காங்களே.
என்ன ஆட்டம் ஆடுறாங்க, பாப் டான்ஸ் கூட அப்படி ஆட மாட்டாங்க. கத்தருக்கு பயம் இல்லாம ஆடுறாங்களோ அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க. கலப்பு இனம், ரெண்டு விதமான இனங்கள் சேர்ந்தது என்ன இனம்? கலப்பு இனம். ரெண்டு விதமான இனங்கள் சேர்ந்த ஒரு கலப்பினம், ஒரு மிருகமோ ஒரு பறவை ஏதோ உருவாகும். இன்றைக்கு நிறைய பேர் கலப்பினமா இருக்காங்க. என்ன கலப்பினம் என்றால், ஆவியும் மாம்சமும் என்ன செய்திருக்கு? கலந்து. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ரெண்டு பேர். ஒருத்தன் யாரு? ஈசாக்கு. ஒருத்தன் யாரு? இஸ்மவேல். ரெண்டும் யாருடைய பிள்ளைகள் தான்? ரெண்டுமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஆனா இஸ்மவேல் எப்படி வந்தவன்? மாம்சத்தின்படி வந்தவன். இந்த ஈசாக்கு எப்படி வந்தவன்? வாக்குத்தத்தத்தின்படி ஆவியினால் வந்தவன். அந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப என்னது வித்தியாசம். இந்த ரெண்டும் இன்றைக்கு இருக்கிறது. ஆபிரகாமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே இந்த ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவங்க, இன்னொன்று அவர்களுக்குள்ள என்ன செயல்படுகிறது? மாம்சீகம் செயல்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினாலே இந்த மாம்சத்துடைய செய்களை நீங்கள் அழிக்க பழக வேண்டும். நீங்க யாரும் மாம்சத்துடைய செய்களை அழிக்கிறத பார்க்கல. மாம்சத்தினுடைய செயல்கள் உங்களுக்குள்ள இன்னும் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. பேச்சில் கிரியை செய்கிறது, பார்வையில் கிரியை செய்கிறது, செயல்பாடுகளில் கிரியை செய்கிறது, சிந்தைகள் கிரியை செய்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை காத்திருக்கிறார் பூமியில. இந்த பரிசுத்த ஆவியை உங்களை சரிப்படுத்துவதற்காகத்தான், இந்த பரிசுத்த ஆவி உங்களுடைய பலவீனங்களை உதவுவதற்காகத்தான், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மாம்சத்தினுடைய செய்கைகளை அழிக்கும்படியாகத்தான். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழல் அப்படியே மாறி போய்விடும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல இருக்கிற சூழல் உங்களால் முற்றிலுமே மாறி போய்விடும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிற அநேக குடும்பங்களிலே தேவாவியானவர் கிரியை செய்வதற்கு பதிலாக யார் கிரியை செய்கிறான்? நல்ல ஆட்டம் போடுறான். சில குடும்பத்துல ஆட்டம் போட்டு வெற்றி கண்டபடினாலே அவ்வளவு வெகுவாக உங்களை அவன் விடுவதாக இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஆட்டம் போட்டு வெற்றி கண்டு விட்டான். எனவே நீங்கள் இனிமேல் தேவனிடத்திலே காத்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு நீங்கள் அவைகளை அடையாளம் கண்டு மேற்கொண்டால் ஒழிய அவைகளை நீங்கள் ஒருபோது வெற்றி கொள்ள முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இவைகள் மீது ஜெயம் நமக்கு யாரால் உண்டாக்குறது? சுகவீனம் இருந்தால் நமக்கு விடுதலை வேணும், மன்றாடுறோம். சுகவீனம் இருந்தால் மன்றாடுறோம். பேய் போராட்டம் இருக்கிறது மன்றாடுறோம். ஆனால் மாம்சத்தில் சில செய்கைகள் சகிக்காத செய்கைகளாக இருக்கிறது. இதற்கு என்னைக்காவது நம்ம மன்றாடணுமா? வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உபவாசம் இருந்தான்னா வாசிங்கள். நிகழ்மையோட புத்தகம் சொல்லி நினைக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனிக்கும், உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக. என்ன சொல்றான்? நானும் என் தகப்பன் விட்டாலும் பாவம் செய்தோம். எப்ப சொல்றான்? சில நாளாய் உபவாசித்து
அழுது துக்கித்து இவ்வளவு காரியம் இருக்கும். உபவாசிப்போம், அழுவோம், துக்கிப்போம். ஆனா இவர் பேசின மாதிரி சொன்ன மாதிரி பாவத்திற்காக துக்கிக்கிறத மனுஷன் இல்லை. இத்தனை ஆண்டுகளாகி என்னுடைய ஆத்மீக ஜீவன் இப்படி இருக்கிறதே ஆண்டவரே, நிறைய பேர் இப்படி இருக்க வேண்டியது ஆட்கள் அல்ல. நீங்கள்லாம் ஊழியத்தில் எழுத வேண்டியத நபர்கள், அநேகர் ஜெப வீரராக இருக்க வேண்டியவர்கள், அநேகர் மூலமாக அநேகர் ஆதாயம் பண்ணப்படுத்தப்பட்ட வேண்டி இருக்கிறவர்கள். உங்கள் மூலமாக மனம் திரும்ப வேண்டியதான ஜனங்கள் வேறு யார் மூலமாகவோ மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சும்மா இருந்தால், இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயமும் வேற எங்கேயாவது இருந்தால் வரும். அவருடைய ஊழியத்தை யாராச்சும் அவர் செய்து இருப்பாரு. ஆனா நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள், நீயும் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த பூமியில மேன்மைன்னு சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே என்னதுதான்? மாயையானது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்கு இடைப்பட்டதான நாட்களில ஏதோ அனுபவிக்க தந்திருக்கிற அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்று தந்திருக்கிறவைகளை நீங்கள் அனுபவித்து மற்றவர்கள் அற்பமாக எழுவதற்கு இல்லை. நீங்கள் மட்டும் அனுபவித்து சபையை பாழாய்ப்படுவதற்கு அல்ல. நீங்கள் மட்டும் அனுபவித்து ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அல்ல. நீங்கள் மட்டும் அனுபவித்து தேவையுள்ளவர்கள் மேல நீங்கள் வன்கண்ணாய் இருப்பதற்கு அல்ல. தேவன் அவைகளை எதற்காக தந்திருக்கிறார்? நமக்கு எதற்காக தந்திருக்கிறார்? உங்களை போல ஆசீர்வாதம் உங்களுடைய உறவுகளுக்கு இல்லை. உங்களை போல ஆசீர்வாதம் உங்களுடைய சகோதரர்களுக்கு இல்லை. உங்களை போல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை சமுதாயத்துல, தேசத்துல, ஜனங்கள் மத்தியில எப்படி வச்சிருக்கிறார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களோ அதே போல உங்களுடைய பொருள், உங்களுடைய பணம், இவைகளும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். அப்படி நீங்கள் உயர்த்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிற சீக்கிரத்துல இந்த பூமியெல்லாம் வறண்டு போய்விடும். ஆராய்ச்சியுடைய முடிவும் தெரியப்படுத்தி விட்டது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இனிமேல் நடக்க போகிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானம் வெண்கலம் போல் ஆகும், பூமி இரும்பை போல் ஆகும். பூமியெல்லாம் வறண்டு போய்விடும். தண்ணீரே இருக்காது, ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது. மரங்களை பார்க்க முடியாது. மனுஷன் தானாவே என்ன செய்வான்? அக்கினிக்கு இவன் இரையாகி இவன் இருக்கிற ஜெனரேஷன் இதெல்லாம் அழிந்து போய்விடும். ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அதிகபட்சம் போனால் இந்த சம்பவம் 100 வருடத்தில் நடக்கும்னு சொல்றாங்க. அதிகபட்சம் போனால் 100 வருடத்துல இந்த சம்பவம் என்ன சம்பவம்? இந்த பூமியில தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய்விடும். எந்த பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இது ஒரு ஜெனரேஷன் தான். அடுத்த ஜெனரேஷன்லாம் அப்புறம் பெரிய ஒரு காரியம். நாம பெரியதுன்னு சொல்வதற்கு ஒண்ணுமே என்னது? நாம பெருமைப்படணும்னா நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன், அதுதான் எனக்கு. இயேசுவை அறிஞ்சிருக்கிறதான் பெருமை. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன பாராட்டுவேன்? மேன்மை பாராட்டுவேன். இயேசுடைய நாமத்தை அறிந்திருக்கிறது என்பது எவ்வளவு பாக்கியம் என்பது உங்களுக்கே தெரியாவிட்டால் வேற யாருக்கு தெரிய போகிறது? நீங்கள் அந்த இயேசுவை அறிவதற்கு ரொம்ப கஷ்டப்படல, அவரே உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. இன்னைக்கு நிறைய பெரிய கல்விமான்கள் அறிய முடியவில்லை, விஞ்ஞானிகள் அறிய முடியவில்லை, டாக்டர்ஸ் அறிய முடியவில்லை, ஜனங்கள் அறிய முடியவில்லை. ஆனால் இயேசுதான் தெய்வம் என்பதை நமக்கு யார் வெளிப்படுத்தி இருக்கிறார்? இயேசு தெய்வமா இல்லையா? சொல்லுங்க, இயேசு தெய்வமா இல்லையா? நிறைய பேர் இயேசுக்கு மேல இன்னொரு தெய்வம் இருக்கா இல்லையா? இயேசுக்கு மேல இன்னொரு தெய்வம் இருக்கா இல்லையா? நீங்க நீங்க அப்படி யாராவது சொன்னா நீங்க நேரம் எங்க போயிட வேண்டியதும்? முஸ்லீம் மார்க்கத்தில் போயிட வேண்டியது. அவங்களுடைய நம்பிக்கை அதுதான். இயேசு தீர்க்கதரிசி நாங்கள் நம்புகிறோம். இயேசு அற்புதத்தெல்லாம் செய்தால் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவர் தெய்வம் என்பதை நாங்கள் நம்ப மாட்டோம். அவர் பிதாவேன்னு சொன்னார்களா, அந்த தெய்வத்தை தான் நாங்கள் அல்லான்னு பேச சொல்லி என்ன செய்கிறோம் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? இந்த சபையில் அற்புதம் நடக்கிறது என்றால் ஒரே ஒரு காரியம்தான். நான் ஒரு பெரிய ஆளு நான் சொல்வதற்கு இல்லை. இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்துகிறதான ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த இடத்துல என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ஏனென்றால் இயேசுவினுடைய நாமத்திற்கு மிஞ்சினதான வல்லமை வேற எந்த நாமத்திலுமே கிடையாது. இன்றைக்கு அநேகர் பிதா வேற, குமார் வேற, பரிசுத்தா வேற என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பல இடத்துல போனா மூவராக இருக்க முடியாது. அங்கு
அப்ப எப்படி நித்தியத்துல நித்திய பிதாவாக இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து தேடி நம்ம அங்க போனா அவர் நித்திய பிதாவாக தான் இருப்பார். ஏன்னா வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசன அந்த சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் அவர் தோழி மேல் இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். யார் தான் நித்திய பிதா? அவர் தான் நித்திய பிதா. இந்த இயேசுடைய நாமத்தை யார் யார் எங்கெங்க உயர்த்துறாங்களோ அந்த இடத்துல அற்புதம் உண்டு. நீங்களும் இயேசு இயேசு என்னதான பேரை அடிக்கடி உபயோகப்படுத்தி கொண்டே இருந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? அற்புதம் உண்டு. சில வேற சபைகளில் பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறவங்க வர்றாங்க, அந்த ஊழியக்காரர்களோட நான் பெரிய ஆள் நான் நினைக்கிறதே கிடையாது. நம்மளோட தியாகத்தில் ஊழியர் செய்யறதுன்னு சில ஊழியர்கள்லாம் உண்டு. அங்க இருந்தாலும் சிலர் வந்து நன்மையை பெறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், வந்திருக்கிறாங்க அந்த சகோதரன் அவருடைய உறவினர் தான், அந்த மோகன்தாஸ் உடைய மனைவி விஜி, அவருடைய சகோதரியினுடைய கணவன் ஜபராணி, அவருடைய சகோதரி ஜபராணியுடைய கணவன். சமயத்தில் கேட்கும்போது தான் அவர் சாட்சி விளக்கமாக சொல்லிட்டு இருந்தார். 90 நாள் அவர் சபையில் தங்க வச்சிருந்தாங்களாம். 90 நாள் பிராவிக்குரிய சபையில் 90 நாள் செக்யூரிட்டி இருந்தால் இல்லை பாதுகாப்பு, ஏன்னா எழுதி ஓடிடுவார். 10 முறை தூக்கு போட போயிருக்கிறார். ஃபேமிலியில் 10 முறை தூக்கு போட போயிருக்கிறார். போடுமா தூக்கு போடுன்னு சொல்லுமா. அந்த பொல்லாதாவி தூக்க போட்டு கழுத்தை உள்ள சொல்லும்போது ஆணுடைய கிருபையில தப்பிடுவார், விட்டுரும். அந்த பொல்லாதாவி விட்டுரும், உடனே இறங்கி வருவார். அவன் 90 நாள் இவருக்கு என்ன நடக்குது என்ன செய்யுதுன்னே ஒன்றும் தெரியாது. அந்த பெந்தேவ சபையில் இவர் தங்கி இருக்கிறார். காலை மாலை மாறி மாறி ஆளுக்கு செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதான வேலையில தான் அவர் அங்கே அழைச்சிட்டு வந்தாங்க ஒருத்தவங்க. அவர் சொன்னதான சாட்சி, நீங்க ஜோமன், நீங்க சனிக்கிழமை எனக்கு ஜோமன், நீங்க நான் திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டேன். அது மிகப்பெரிய சாட்சி. திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னாரு. அதற்கு முன்னாடி அவரு, அதாவது சில வேலைகளை தெளிவா இருக்கும்போது அவருக்குள்ள பெரிய ஒரு கவலை என்னன்னா, நாம ஆண்டவரை தேடுறோம், இப்படி நம்ம அலக்கழிக்கப்படுறோம், எங்க எனக்கு விடுதலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஊர் பக்கத்தில் உள்ளதான ஒரு மலை, ஒரு பொத்தை, யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நின்றுட்டு எவ்வளவு சத்தம் இவருக்கு இருக்குமோ அந்த தம்பிக்கு, அவ்வளவு சத்தத்துல இயேசுவே எனக்கு எனக்கு இறங்குங்க இறங்குங்கன்னு அவ்வளவு சத்தத்துல என்ன செய்யற சத்தம் இருக்கிறார். அவர் சத்தம் விட்டதற்கு பிறகுதான் ஆண்டு விடுதலைக்கான வழியை எங்க காட்டினார், இங்க காட்டினார். நீங்க ஜெபம் பண்ணி நீங்க சனிக்கிழமை ஜெபம் பண்ணீங்க, நான் திங்கக்கிழமை எங்க போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். இத்தனை நாள் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய ஒரு கிருபை. நான் சொல்றேன், அது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான நாமத்தின் மேல் வைக்கிறதான விசுவாசம். இயேசுனுடைய நாமத்திற்கு மேல சக்தி உள்ளது ஒன்றுமே இல்லை, வானத்திலும் கிடையாது, பூமியிலும் கிடையாது. இந்த இயேசுனுடைய நாமத்தை உயர்த்துகிறதான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் விடாமல் மறுபடி உயர்த்த அறிக்கை செய்ய உங்கள் மூலமா கூட என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். இந்த இயேசுனுடைய நாமத்திற்கு மிஞ்சினதான சக்தி இல்லை என்று சொல்லுகிற நம்பிக்கை உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்ன போதெல்லாம் ஆண்டவர் என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, யாருடைய சக்தி தான். அங்க அப்போஸ்தலர் சொன்னார்கள் அல்லவா, ஒருத்தர் சப்பானி குத்து பார்க்கும்போது வெள்ளியும் பண்ணோம் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறத ஒரு இடத்துல என்ன இருக்கு? இயேசுவி நாமம் இருக்கிறது. அந்த இயேசுவி நாமத்தை சொன்ன மாத்திரத்துல முதல் குதித்தல் நடந்து விட்டான். இன்னைக்கு வெளிநாடுகளில் நிறைய அற்புதம் நடக்கிறது என்றால் இயேசுவி நாமத்தை விடாமல் அவர்கள் என்ன செய்யறாங்க? அறிக்கை எழுதுகிறார்கள். நான் போன வாரத்தில் சொன்னது மாதிரி ஆப்பிரிக்காவில் நிறைய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்க இதுவரைக்கும் செய்யாத அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள, நான் சொன்னது மாதிரி அவர்கள் காமனுடைய சந்ததி, ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி தேவனுடைய பார்வையில. ஆனா இன்னைக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார்கள். வீல் சேர்ல பல மாதங்களாக இருந்து தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் குதித்தெழுந்து நடம்பி தத்துவமாக போராடினால் ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய பரிசுத்தம் சொல்லி சொல்வதற்கல்ல. ஒரு அப்போஸ்தலன் அறிக்கை எழுதுகிறார், நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இதை செய்யவில்லை, இது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே இவன் என்ன செய்திருக்கிறது? பலப்படுத்தி இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக
நீங்கள் வாழ்வது உண்மையானால் தேவனோடு உள்ளதான ஐக்கியத்தினால நீங்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். சந்தோஷம் இல்லை என்றால் நீங்கள் மனுஷனை பாராட்டுங்கள். சந்தோஷமாக இருக்கிறதான பறவைகளை பாருங்கள். அவைகளை ஆண்டு எப்படி நடத்துகிறார், அவைகளை விட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. ஒரு வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். முதலாவது சொன்னேன், கவனித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனங்களை என்ன செய்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களை வாசிக்கிறதான பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? அனுதினம் உடைய கருத்தை ஆண்டு காண விரும்புகிறார். உங்களுக்காக கர்த்தர் நாமத்தை நான் துதிக்க. வெளியிடத்திலிருந்து வருகிறதான ஜனங்கள் அநேகர் என்னிடத்துல சொன்னதான சாட்சி என்னன்னா, இங்க வந்த பிறகுதான் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் முன்பு சொன்ன சாட்சி அந்த தம்பி தான் சொன்னார். நான் 12 வருஷமா இப்போ தேவசபையில் தான் இருந்திருக்கேன், பைபிள் வாசித்ததில்லை. இங்கே வந்ததுக்கு பிறகு நான் 1-2 முறை நான் பைபிளை வாசித்து என்ன செய்தேன், முடிச்சிட்டேன். ஏனென்றால் இந்த வேத வசனத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது, இந்த வேத வசனத்தில் சமாதானம் இருக்கிறது, இந்த வேத வசனத்தில் சந்தோஷம் இருக்கிறது, இந்த வேத வசனத்தில் விடுதலை இருக்கிறது, இந்த வேத வசனத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த வேத வசனம் முடியல, இந்த உலகத்துல அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்துட்டு இந்த வேத வசனம் உங்களை சும்மா விடாதபடி முடியல, எங்க கொண்டு சேர்ப்போம்? உங்களை மகிமையில நித்திய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்ப்போம். எனவே இந்த வேத வாக்கியங்களை என்ன செய்து பார்க்கணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு கேள்விகள் எழும்ப வேண்டும். இந்த கேள்விகள் எழும்பும் போது தேவன் அதை என்ன செய்வார்? தெளிவுபடுத்துவார். போன வாரம் தானே நான் தாவீதை பற்றி சொன்னேன். தாவீது எத்தனாவது குமாரன்னு சொன்னேன்? எத்தனாவது குமாரன்னு சொன்னேன்? எத்தனை சொன்னேன்? 8. 8 7. தாவீது ஆக்சுவலா 8வது குமாரனா 7வது குமாரனா? உங்க நிறைய பேருக்கு சந்தேகமும் வரல, குழப்பமும் வரல, அது அறிய வேண்டும் ஆர்வமும் இல்லை. ஆனால் ரத்னமாலா டீச்சருக்கு அதை கேட்டதுல இருந்து ஒரே ஆர்வக்குள்ளாரு. அங்கே கேட்கறது, இங்கே கேட்கறது, அங்கே கேட்கறது, எந்த கேட்கறது. நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். ஏன்னா வேத வசனங்கள்ல குழப்பங்கள் வரும்போது ஆராய முயற்சி பண்ணுறாங்க என்றால் ஒரு ஆத்மீக ஜீவிதத்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு அடையாளம், அது ஒரு அர்த்தம். அது சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதோடு உடன் பிறந்தாங்க, அவரோட சேர்த்து எத்தனை? 8. நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை? 7. அது எப்படி வேதாகமத்தில் முரண்பாடா இருக்கும்? அங்க 7 இங்க 8, அது எப்படி முரண்பாடா இருக்கும்? பிள்ளைகளுடைய பேர் நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வரிசையாக 7 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பேர் வேற ஒரு இடத்துல இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், குறிப்பாக எத்தனை நாளாவுக்காக நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் அறிந்து கொள்ள இயல்பாக இருக்கும். ஒன்று நாளாகவும் 2ஆம் அதிகாரத்தில் 13ல் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16 வரைக்கும் அவர்களுக்கு இருந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வரை அது எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது என்னும் 7ஆம் குமாரன். நீங்க இதே 1 நாளாகமத்தில் 27 18வது வசனத்தை வாசிருங்க. தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு. இது இந்த அட்டவணையில இல்ல. எந்த அட்டவணையில இல்ல? அந்த 7 பிள்ளைகள் சொல்லி இருக்கிறது இல்ல, இதுல விடப்பட்டது யாரு? 2-1 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பேர் விடப்பட்டிருக்கிறது? அங்க 7 சொல்லி இருக்கிறது, இங்க ஒரு பேர் எலிகுன்னு ஒரு பேர் கூட சேர்ந்து இருக்கிறது. உண்மையில தாவீதோடு உடம்பிருந்தாங்க, அவனோட சேர்த்து எத்தனை பேர் தான்? 8 பேர் தான். ஆனா நாளாகமத்துல ஒரு பகுதியில 7ன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல இன்னொரு 8வது ஒரு பேரை என்ன செய்திருக்கிறது? சேர்த்து இருக்கிறது.
இது நீங்க கவனித்து பார்க்கணும். வேதாகமத்தில் உள்ளதான காரியங்கள் நீங்க டைரக்டாலாம் வாசி பார்த்தா பழக்கம்னு உங்களுக்கு தெரியாது. இதுல காலங்கள் ரொம்ப முக்கியம், சொல்லுகிறத நபர் முக்கியம். சாமுவேல் எழுதுகிறது யாரு? இந்த நாளாகமம் எழுதுகிறது யாரு? ஆக்கியோன் யாரு? ரெண்டுக்கும் ஆக்கியோன் யாரு? இது வேற வேற ஆக்கியம். சாமுவேல் எழுதுனது சாமுவேல் எழுதியிருக்கிறாரு, நாளாகமம் எழுதுனது வேற ஆக்கியம், அதாவது எழுதுனது வேற நபர். இதுல இந்த சாமுவேல் எழுதுகிறதான நாளிலே 8 பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள். இந்த நாளாகமம் எழுதுகிறதான நாளில ஒரு குழந்தை இறந்து போய், ஒரு பையன் இறந்து போய்விட்டான் அதற்கு முன்னாடி. எனவே இவர் அதை விட்டுட்டு தான் எழுதுகிறார். அந்த இறந்து போனதுக்கு தான் அந்த ஒரு பையனை சேர்த்து எலிகு ஒண்ணு இங்க பின்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்களாம்? 8 பிள்ளைங்க தான். நான் முன்னாடி சொன்ன அந்த 2வது அதிகாரத்துல அந்த பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 7 பேர். அது கூட எதையும் சேர்த்துக்கிடணும், அந்த எலிகுன்னு சொன்ன பேரையும் சேர்த்துக்கிடணும். அப்ப எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. சரி, அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நான்லாம் ஆரம்ப காலத்துல வேதத்தை வாசிக்கும் போது பலாயிரம் கேள்விகள் எழுப்பும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கேள்வியே எழுப்ப மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தான். ஒரு நீங்க நினைக்கலாம் வாசித்தா தானே கேள்வி எழுப்பும். சிலர் வாசிக்கிறதே கிடையாது. இந்த வயசுல வாசிக்காம எங்க எப்ப வாசிக்க போறீங்க? வெறுமையாக பாஸ்டருடைய ஜபத்துல மட்டும் நான் தப்பி போவேன் என்று சொல்லி நினைத்தால் நீங்கள் மண் குதிரையில எங்க பிரயாணம் பண்றீங்க? ஆத்துல பிரயாணம் பண்றீங்கன்னு அர்த்தம். திடீர்னு தான் வரும், திடீர்னு வெள்ளம் வரும். நீங்கள் படிக்கணும், இப்பவே வேதாகமத்தை படிக்கணும். நானும் நீதிமொழிகள் அதிகமா படிக்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் மற்றது வாசிக்கும் போது நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் இல்லாதவர்கள் அதிகமாக வாசிக்க வேண்டியது நீதிமொழிகளை. இவைகள் பேதைகளுக்கு ஞானத்தையும் இவைகளால் நீதி, நியாயம், நிதானம், விவேகம் என்பவைகளாகிய போதனைகளை அடையலாம். இந்த நீதிமொழிகளினால பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஆனா பிள்ளைகள் வேதத்தை படிக்கிறார்களா? கேள்வியே இல்லை பெற்றோர்கள். பிள்ளைகள் ஸ்கூல் பாடம் படிக்கிறாங்களா? அதுல மார்க் நிறைய எடுத்தா நல்லபடி படிக்கலாம், நல்லபடி படிச்சா நல்ல சம்பளம் எடுக்கலாம். எல்லாம் நீ நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் விட்டான் தான் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் முன்னிறுத்தாம நீங்களா செயல்படுறீங்க பார்த்தீங்களா? எப்படி முடியுமோ அது ஆண்டவருக்கு தான் என்ன செய்ய தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். உங்க பிள்ளைகள் முதலாவது உங்களை பார்க்குறாங்க. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் பேசி கொண்டிருந்தேன், ஒரு பெண்டிகாஸ்ட் குடும்பத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்ப மனைவி கணவனை பற்றி சொல்றாங்க. இவங்கிட்ட கேளுங்க, திருமணம் முடிவு 16 வருடம் ஆகுறது, என்னைக்காவது பைபிள் எடுத்தாங்களான்னு கேளுங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சு. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கல இருக்கவங்க கூட பைபிள் வாசிக்காங்க. ஆனா பெந்தேகோஸ்ல இருக்கேன்னு சொல்றதுன்னா ஒரு நபர் என்னத்தை வாசிக்கலாம். பிற எப்படி வாழ்க்கையில கடந்து போவதற்கான ஒரு பலம் கிடைக்கும்? என்ன ஞானம் கிடைக்கும்? எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் அறிவு எப்படி கிடைக்கும்? இந்த வேதாகமத்தில் சகல அறிவினுடைய பொக்கிஷமும் அடங்கி இருக்கிறது. இந்த வேதாகமத்தை கருத்தாக வாசித்து ஒரு மனுஷன் இருதயத்துக்குள்ள வைத்திருப்பான் என்றால் அவைகள் இவனை வழி நடத்தும். வழி மாறி போனா இல்ல, அந்த வழி இல்ல, வழி இதுவே, இதிலே நடுவுல சத்தம் கேட்கும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து சத்தம் போடும், உங்களை கடிந்து கொள்ளும், உங்களை என்ன செய்யும், நீ சரியான வழியில போகல உங்களை எச்சரிக்கும். ஆனா இன்னைக்கு நீதி நியாயம் தவறி நடந்து கொண்டிருக்கிற விசுவாசி இன்னைக்கு சந்தோஷமா அமைதலாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வேதவசனம் உடைய இதயத்துக்குள்ள இல்ல, பரிசுத்தம் உடைய இதயத்துக்குள்ள இல்ல. முழுசும் உலகம், பொருளாசை, பணாசை, இந்த மனுஷன் மதிக்க வேண்டிய இந்த ஆசை, இவைகள் தான் இதயம் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது. எனவே வழி மாறி போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்லை, என்ன கிடைக்கிறது இல்லை, எச்சரிப்பு கிடைக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தாரை காட்டிலும், எந்த பட்டணத்தாரை காட்டிலும், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் பெராய பட்டணத்தார் மனோவாஞ்சிய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்களாம்? நல்ல குணசாலிகளா இருக்கிறீங்களா? நற்குணசாலின்னு உங்களை சொல்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெண்களை
உங்க குடும்பத்தார் சொல்லும் என்ன சாலிகள் ஏமாளின்னு நினைக்கணும். சிலர் முழுசும் விட்டு கொடுத்துட்டு ஏமாளியா இருந்தா நல்ல சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி தேவையில்லை. இருக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா இருக்கணும், பேச வேண்டியதெல்லாம் கரெக்டா பேசணும். ஆண்டவருக்கு பயந்து நீங்க செய்ய வேண்டியதான காரியங்களை கரெக்டா செய்யும். ஆண்டவருக்கு பயந்து செய்றீங்களா? ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய சுயநலத்துக்காக நான் என்னவும் பேசுவேன், என்னவும் செய்வேன், எப்படி நடப்பேன்? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் எல்லாவற்றையும். சுயநலம் ஒரு நாள் உடைந்து போகும், ஆண்டவரால் உடைக்கப்படும். நீங்க உடையாம பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க கவனமா இருந்தா உடைஞ்சிடும். ஆண்டவர் உடைச்சிருவார் அன்னைக்கு சுயநலத்தை. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷர்களுக்கு சுயநலம் இருக்கணும். ஆனா அடுத்தவர்களுடைய நலனை கெடுத்து நான் வாழ வேண்டும் என்றதான எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கவே கூடாது. நீ வாழ் எழுதி போட்டிருப்பாங்க, சில வாகனத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, நீ வாழ. அது பொது வார்த்தை, அது எல்லா மனுஷருக்குள்ள வார்த்தை. நீ வாழ்வதற்காக, ஒரு விசுவாசி வாழ்வதற்காக அடுத்தவர்களை நீ கெடுக்கலாம் என்று சொல்லி நினைத்தால் அவர்கள் ஒருவேளை தப்பிடுவாங்க. ஆனா ஜனங்கள் சொல்கிறபடி கெடுவான் கெடுவான் கேடு நினைப்பான். தயவு செய்து நீங்கள் குறைஞ்சபட்சம் நானும் வாழும் அடுத்தவங்களும் வாழும் அப்படியாவது நினைங்க. நீங்க உங்களை முழுசும் வாழ வைக்காம அடுத்தவங்களை வாழ வைக்க வேண்டாம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப இதுக்கு என்ன தெரியுதுன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறாம அடுத்தவனத்தில் அன்பு கூறணும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்க சொல்லுங்க, நான் என்னிடத்துல அன்பு கூறுவது போல என் சகோதரிடத்துல அன்பு கூறுகிறேன். சொல்ல முடியுமா? என்னிடத்தில் அன்பு கூறுவது போல என் சகோதரியிடத்தில் அன்பு கூறுகிறேன். சொல்ல முடியுமா? நான் தைரியமா சொல்றேன். அன்னைக்கு வீட்டில் உள்ள 2 பேர் தான் நான் இப்போ சொன்னா அவங்க மாறு நினைப்பாங்க. நான் என்னிடத்துல அன்பு கூறுவது போல என் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்க நெஞ்சில கையை சொல்லுங்க, உங்க அம்மையை நேசிக்கிறது போல இவன் நேசிக்கலாம், உங்க தம்பி மாதிரி நேசிக்கிறது போல இவன் நேசிக்கலாம். 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தைரியமா சொல்றேன், நான் என்னை நேசிக்கிறது போல என்னுடைய சகோதரன் செய்யறேன். அவர் நேசிக்கிறாங்க நேசிக்கல, அதை பத்தி நான் அக்கறையே இல்லை. ஆனா மனிதர்கள் பெரும்பாலும் நினைக்கிறது அவங்க நேசித்தா நேசிப்பேன். அப்படி அல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல. அது எல்லாரும் நேசிப்பான், எல்லா மதத்தினரும் நேசிப்பான், அடுத்தவங்க நேசித்தா நேசிப்பான். பாவிகள் அப்படி செய்யறாங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய தத்துவங்கள் மிக மேன்மையானது. அது உண்மை கிறிஸ்தவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மை கிறிஸ்தவர்கள் மட்டுமே அந்த தத்துவத்தில் நடக்கவும் முடியும். சும்மா போலியான கிறிஸ்தவர்கள் தத்துவத்தில் நடக்க முடியாது. நம்ம போல எப்படி நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால உடன் பிறந்ததான சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நம்மால் சமாதானமாக நிம்மதியாக இருக்க சொல்லுங்க, இருக்க சொல்றதுக்கு தைரியம் நிறைய பேர். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்திலும் என்ன செய்யணும்? எல்லாரிடத்திலும் சகோதரன் என்று மட்டும் சொல்லலாம். எல்லா அன்பு கூறுவதற்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படி எல்லாம் என்ன கூறுங்க. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காதிருங்கள், அந்த ஜாதியன் இந்த ஜாதியன் பார்க்காதிருங்க. நீங்கள் அன்பு கூறுவதற்கு எலிஜிபிளான ஆள் யார் என்றால் மனிதனாக இருந்தால் அவன் யாராகவும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. அவன் மேல நமக்கு ஒரு அன்பு வரணும். எதினாலே? தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய இரத்தம் நமக்குள் ஓடுகிறபடினால, அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினா, அவருடைய சுபாவம் நமக்குள் இருக்கிறபடினால நான் மற்றவர்களும் என்ன செய்யறேன்? ஆதி நாட்களில் இருந்ததான ஊழியம் செய்கிற விசுவாசிகளும் அப்படி அன்பு கூர்ந்தபடினால்தான் இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? ஏவி கார்மிக்கிற மாதிரி எல்லா இடத்துல உள்ளதான ஜனங்களை காட்டிலும் இந்த இடத்துல உள்ள ஜனங்களை நேசித்தபடினாலதான் எங்க கொண்டு அவங்க சென்று போட்டாங்க. அப்படிதானா? நினைச்சு பார்த்தீங்களா? எப்போதாவது அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். கிறிஸ்துவை பற்றி அறியாத நாட்களிலேயே அவங்க இந்த இடத்துல ஒரு சென்டரை போட்டு நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுத்தது மட்டுமல்லாம பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அது ஒரு முத்துக்கு சமானம். அந்த முத்தை கொடுத்தாங்க. அந்த முத்தை வாங்காம வேறு பணத்தை மட்டும் வாங்கிட்டு போறதான ஆட்கள் எல்லாம் உண்டு. வேறு பிழைப்புக்காக வேலை செய்து ஆதி நாட்களில் இருந்து சாகுற வரைக்கும்
அந்த முத்துவாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவமதித்து போய்விட்டதான ஜனங்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்கு தெரிந்தும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்தும் எப்படி அவர்கள் மீது இந்த ஏமி கார்மைக்கெல்லாம் அன்பு வந்தது? அவர்கள் நினைத்திருக்கலாம் ஒருவேளை அந்த நாட்களில் நீ கிறிஸ்தவனா மாறு, நான் வேலை தரேன், இல்ல கிறிஸ்தவனா இருந்தா வேலை தரேன் சொன்னார்களா? அது என்னது? அது கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லாம மாம்சத்தில் அவர்கள் இருந்தா இதான் சொல்லியிருப்பாங்க, நீ கிறிஸ்தவனா மாறு, இல்ல கிறிஸ்தவனா இருந்தா வேலை சொல்லியிருப்பாங்க. அப்படி அல்ல. ஏகப்பட்ட பேர் அவர்கள் மூலமாக பயனடைந்தார்கள். நிறைய குடும்பங்கள் அவர்கள் மூலமாக பலனடைந்தது. நிறைய பிள்ளைகள் அவர்கள் மூலமாக வாழ்வடைந்தார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலான ஜனங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவர்களுக்கு அக்கறை இல்லை. நான் கிறிஸ்துவனுடைய அன்பியமாக செய்கிறேன், இது எனக்காக உயிர்த்தெழுதல் ஆண்டு எனக்கு பங்கு தரும்படியாக நான் செய்கிறதான காரியம். அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளதும் அவர்களையும் ஆண்டவரை சார்ந்ததான காரியம். அதே போல நாமும் அன்பு கூற வேண்டும். எதையும் எதிர்பாராமல் அன்பு கூறுங்க. அவர்கள் ஒரு மனிதர்களாக இருக்கிறபடினால அன்பு கூறுங்க. நீங்க உங்களால எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டுமோ அவ்வளவு உதவியா இருங்க. மற்றவர்களுக்கு சங்கடம் கொடுக்கிறவர்களா என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு என்ன இருக்கு? சிலுவை. எல்லாத்துக்கும் சிலுவை உண்டு. சிலுவை இல்லாதவங்க யாருமே இல்லை. சிலுவை என்றால் என்ன? பாடு. நான் பட வேண்டிய பாடம் யார் தான் படணும்? நான் தான் படணும். நீங்க பட வேண்டிய பாடம் நீங்க தான் படணும். இப்படிதான் இல்லையா? ஒரு கணவன் பட வேண்டிய பாடம் நீங்க தான் படணும். அந்த கணவன் பட வேண்டியதான பாட கணவன் படாம என் வீட்டில் நல்ல நிம்மதியை சோம்பேறியா படுத்து தூக்கி கொண்டு இருந்தா அந்த பாடம் யார் கூட தான் அர்த்தம்? மனைவி வந்து வேலை செய்து பாடுபட தான் அர்த்தம். அப்போ கணவனுடைய சிலுவையை தூக்கி யார்ட்ட கொடுத்தான்? மனைவிட்டு கொடுத்தான். மனைவி தான் சிலுவையும் சுமந்து யார் சிலுவை சுமக்குது? புருஷன் சிலுவையும் சேர்த்து சுமக்குது. அப்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு வந்துடும்? மனைவிக்கு வந்துடும். கணவன் இருந்ததான் ஆசீர்வாதத்தை என்ன செய்வான்? இழந்துருவான். என்னென்ன சிலுவை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த சிலுவையை நீங்கள் தான் சுமந்தாக வேண்டும். அந்த பாரத்தை மற்றவர்கள் மீது வைக்காதிருங்கள். உங்களுக்கு சிலுவையை ஆண்டு தந்திருந்தா எவ்வளவு நாள் அதை தந்திருக்கிறாரோ அவ்வளவு நாள் சுமந்து கொண்டிருங்க. பலனை கேளுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த சுமக்க என்னால பாடுன்னு சொன்னேன். அது எந்த விதமான பாடுகளாக இருக்கட்டுமே. ஒருவேளை பணக்குறைவு, கடன் பாரம், ஒருவேளை நிந்த அவமானம், மற்றவங்க கஷ்டப்படுத்துறாங்க, மற்றவர்களுக்கு நம்ம வேலை செய்து கொடுக்க முடியாது, எந்த பாடுகளாக இருக்கட்டுமே அத்தனை பாடுகளை நமக்கு தந்ததற்கான பாடுகளை நாம ஏற்றுக்கொள்வோம். நிறைய சத்தியங்களை சொல்லலாம். இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், முதலாவது கவனித்து பாருங்கள், அடுத்தால ஆராய்ந்து பாருங்கள், அடுத்தால நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் ஆபிரகாமையும் நோக்கி பாருங்கள். அதை குறித்து சொல்வதற்கு சமயம் இல்லை. ஒரு நாளுக்குள்ளே சொல்ல கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. ஆனால் நம்மளாங்கால் குறித்து தேவனை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேகர்கள் நாங்கள் எங்களுடைய சமாதானத்தை கெடுத்திருக்கிறோம். எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நாளிலே சந்தோஷத்தினுடைய நிறைவுக்காக எங்களை பார்த்து சொல்லி ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் நிறைவாகப்படியாக உதவி செய்யும். என்னுடைய குறைகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசி இருக்கிறார். வேறு யாரோடும் அல்ல, உங்களோடு தான் பேசி இருக்கு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறேன். ஆண்டவரே நான் முன்னாட்களை போல இருக்க மாட்டேன். பரிசுத்தாக என்னோடு பேசி இருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் நான் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்க போகிறேன். புதிய ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க போகிறேன். அந்த கெட்ட குமாரன் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய தகப்பனாருக்கும் தன்னை தாழ்த்தி அவர் ஒப்புக் கொடுத்தார். அதே போல ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் விதமாக இருக்க வேண்டிய நபர் அல்ல. ஆத்மீய காரியத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்க வேண்டிய நபர். ஆனால் சாத்தான் அநேக விதமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுடைய ஆத்மீக ஜீவியத்தை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய துக்கம் எல்லாம் சீக்கிரத்தில் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த நாளில் நம்முடைய திருப்பலத்திலே கடந்து நம்முடைய நாமத்தை பாட ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்து எங்களுக்கு கிருபை செய்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
நாளை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீரமே நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வசனம் சொன்னதான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ளு. இந்த பிள்ளைகளுக்கு சோத்திரம் ஆண்டவர் அதிகமான ஆர்வத்தை வாஞ்சியம் பெருக செய்யுங்க ஆண்டவரே. எழுப்பின சாட்சிக்காக சோத்திரம் எங்களை என்ன சாட்சியை எடுத்து நிறுத்துங்க. தேவன் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி இடைப்பட்டு இதற்காகவே நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய அடிச்சுவடுகளிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது இப்போதே ஒவ்வொருவருக்குள்ள இறங்குவதாக. யார் யாரின் அனுபவத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது அலை அலையாக பாய்ந்து வருவதாக. எல்லாருடைய ஆத்மாவின் பரிசுத்த ஆவியின் நிரப்புங்க ஆண்டவரே. வரும் நாட்களிலே இதை குறித்த ஒரு நற்சாட்சியிலே கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்து வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க. நாட்கள் அழைத்து வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சைக்கு எங்களுக்கு எங்கள் எல்லாரும் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா செய்ததான வேலையிலும் கர்த்தருடைய கிருபை தாங்கட்டப்பா. இந்த பூமியில எவ்வளவு கொடிதான நோய்கள் இருக்கிறது. அந்த நோய்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்த தேவன் தொடர்ந்து காத்துக் கொள்வதை ஆண்டவரே. சொல்லாத சாத்தான் வைத்திருக்கிறதான வஞ்சக வலைகளுக்கெல்லாம் இதை விலைக்கு காத்துக் கொள்ளுங்கள். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட சன்னிதானத்திலே கடந்து கொண்டு நாமத்தை ஆராதிக்க கர்த்தர் கிருபையாளர்கள் வருகை இருக்குமா எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்த நல்ல நடக்கின்றது. தேவன் தாம் வழி நடத்த வேண்டுமா.